ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற புற்றிடம் கொண்ட ஈஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் வரலாற்றையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இளம்பு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ மலமிச்சிப்பட்டியிலேருந்து ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. மலமிச்சிப்பட்டியிலேருந்து ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க. நிறைய பஸ் வசதி இருக்குங்க. இந்த கோயில் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர மெயின் ரோட்லேயே இருக்குங்க. நம்ம எங்கேயும் தேட வேண்டியது இல்லை, ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம இப்போ ஒத்தக்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. மேலே பாலத்து மேலே போகாமல் இடது பக்கமாக போகிற சர்வீஸ் ரோட்டில் நம்ம போய்க்கலாங்க. பாலத்து மேலே போனால் பொள்ளாச்சிக்கு போகலாங்க. கீழேயும் பொள்ளாச்சிக்கு போகலாம். ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு கீழே வழியாக தான் போகணுங்க. வலது பக்கமாக திரும்பி நேராக போகணுங்க. இங்கிருந்து கோயிலுக்கு ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். கோயில்கிட்ட வந்துட்டுங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கு மேலே மிகவும் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 3 கால பூஜை செய்யப்படுதுங்க. இந்த கோயிலில் தமிழில் மட்டும்தாங்க அர்ச்சனை செய்கிறாங்க. பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த கோயில் வளாகத்துக்குள்ளாரையே விற்பனை செய்கிறாங்க. நம்ம தேவைப்படுறத நம்ம கோயிலுக்குள்ளாரையே நம்ம வாங்கிக்கலாங்க. இல்லை நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். இந்த கோயிலில் தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெறுங்க. தேர் திருவிழா, தெப்பத்தேர் மற்றும் பிரதோஷம் சனிக்கிழமையில் சிறப்பு பூஜை செய்யப்படுங்க. திருக்கோவிலில் 63 நாயன்மார்களை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. தினமும் பூங்கோதை அம்மையாருக்கு வேள்வி பூஜை செய்யப்படுதுங்க. வேள்வியில் வைக்கப்படுற தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த புற்றிடம் கொண்ட ஈஸ்வரர் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. 800 ஆண்டுகளுக்கும் மேலே பழமை வாய்ந்த கோயில். சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. திருக்கோவிலில் தீர்த்தலிங்கேஸ்வரருக்கு உபசன்னதி இருக்குங்க. தீர்த்தலிங்கேஸ்வரருக்கு பக்தர்கள் அவங்க வேண்டுதல்படி அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்யறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட தல விருட்சகமாக கருதப்படுற 5 மரங்கள் ஒன்றான வில்வ மரம், நாகதாளி மரம், வேங்கை, கொன்றை, வன்னி மரம் என இந்த 5 மரமே ஒன்றா இருக்கிறது தாங்க இந்த கோயிலோட தல விருட்சக மரமாக கருதப்படுது.
இந்த கோயிலில் பக்தர்கள் தன் குழந்தைகளுக்கு நல்லபடியாக வரன் அமையணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்படி நல்லபடியாக வரன் அமைஞ்சதுன்னா இந்த கோயிலே வச்சு திருமணம் முடிச்சுக்கலான்னு வேண்டியிருந்தாலும் இந்த கோயில் நிர்வாகம் அரசாங்க அனுமதியோட திருமணமும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காதுகுத்து நிகழ்வும் இந்த கோயிலில் சிறப்பாக செய்து தருவாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.